அன்னை தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல், 17வது சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்றால் கண்டிப்பாக அரசியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. ஏன்னா 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களை தவிர்த்து யாரும் அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. குறிப்பாக அப்ப இவர்கள் தான் இங்கிட்டு ஒரு 20 கட்சி, அங்கிட்டு ஒரு 12 கட்சி, எப்படி மாற்றம் வந்தாலும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட தலைமைகள் மட்டும்தான் இந்த மண்ணை ஆளும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் என்பது திரைக்கவர்ச்சி ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட 108 தொகுதிகளில் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் பெரும் மாற்றத்தையும் ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு கால சூழல் உருவானது தமிழக வெற்றி கழகத்திற்கு. அதுவும் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் சரி, அந்த திராவிட கட்சிகளுடைய ஆணி வேரை பிடுங்கி எரிந்திருக்கிறது என்றுதான் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 24 தொகுதி வென்றெடுத்திருக்குது. அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 தொகுதி. இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுக்கு சுக்காக உடைந்தது என்றே சொல்லலாம். என்னன்றது இப்ப எப்படி அதை பார்க்கிறோம் அப்படின்னா, குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா 108 தொகுதி தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு நிக்குது. வெற்றி அடைந்த பிறகு அவர்களுக்கு சட்டசபையில் பெரும்பான்மை காட்டணும்னா சில தொகுதிகள் வேணும். அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி சேர்ந்து அதிகாரத்தில் உட்காரலாம் என்ற ஒரு நிலைப்பாடை ஆளுநர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடாது. அப்ப அங்கதே சிக்கல் உருவாகுது. அப்ப இதுல பெரும்பான்மையாக எஸ்பி வேலுமணி தலைமையில 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னா, நம்ம அமைச்சரவையில் இடம் பெறுவோம் அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படியே அதை மறுக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, எதிரும் புதிருமாக இருந்தது, அம்மாவோட கனவை எப்படி நீங்க சிதைக்கலாம், இது ஆகாது, இதை விடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாரு, இல்ல தமிழக வெற்றி கழகத்துல நம்ம பங்கேற்று ஆகணுங்கிறாரு. இந்த சிக்கல் ஒரு பக்கம் நடக்குது. அதே நேரத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்துல எஸ்பி வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள் நேரடியாகவே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மீது. பெருத்த சிக்கல் ஏற்படுது. அந்த சிக்கல் ஏற்படும் பொழுது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், கே.பி. முனுசாமி இவர்கள்லாம் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஒண்ணுமே முடியல. அப்ப இதுல மேற்கு மண்டலம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று சொல்லலாம். அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலம் வரை மட்டுமில்ல, இன்று வரை கடந்த சட்டமன்ற தேர்தல் வரை பெரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை கொங்கு மண்டலமா இருந்துச்சு, மேற்கு மண்டலம் இருந்தது. இன்னைக்கு அது படுதோல்வி அலைஞ்சிருது. உன்னால நீ கட்ட, என்னால நீ கட்ட, உன்னாலத்தையும் தோத்தது அப்படின்னு பெரும் சிக்கல் வருது. அப்ப நடந்த விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா, கடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் வெவ்வேறு அணியா முட்டி மோதி நிக்கிறாங்க. பெரும்பான்மையான நபர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எஸ்பி வேலுமணி தலைமையில நிக்கிறாங்க. கடந்த திங்கட்கிழமை சட்டமன்ற எம்எல்ஏ பதவியேற்பு விழாவில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியேற்பு விழாவில் பெரும் சிக்கல் உருவாகுது. ஏன்னா வரும்பொழுதே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், கே.பி. முனுசாமி இவர்கள் தலைமையில ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்களும், எஸ்பி வேலுமணி, சி.பி. சண்முகம், எஸ் விஜயபாஸ்கர் தலைமையில ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் இரு அணிகளா சட்டமன்றத்தில் உட்கார்றாங்க. இதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியத்தை நீங்க நியமிக்கணும் அப்படின்னு இடைக்கால சபாநாயகரான கருப்பையா அவர்கள்ட்ட போய் மனு அளிக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் குழு. அந்த பக்கம் எஸ்பி வேலுமணி அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவரா அறிவிக்கணும் அப்படின்னா அதே கருப்பையா அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டு, அதுல சட்டமன்ற கொறடாவாக எஸ் விஜயபாஸ்கரை அறிவிக்கணும் அப்படிங்கிற போக்கு ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களும் மனு கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலா நிக்குது. இந்த இடத்துல எத்தனையோ கட்சிகளை உடைத்தெறிந்த
திராவிட முன்னேற்ற கழகம், சாதி சங்கங்களை வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம், அதே போன்று பல கட்சிகளை அளித்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தன்னாலவே சிதறடிக்கப்படுது. அது போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துல பல ஆளுமைகள் இருக்கும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமைகள் இன்னைக்கு கட்சியே வந்து சிதைந்து விட்டது. இதுல தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படியாவது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளுக்கு ஆதரவு தருவார்கள் என்ற நிலைப்பாட்டில் சரியா நிக்குது. எண்ணற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கு என்று ஆளுநரிடம் வந்து அவர் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் தொங்கு சட்டசபை என்பதே வந்து மாறி நிக்குது. தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதி வென்ற உடனே காற்றாற்று வெள்ளம் போல வந்து தன்னால மண்டியிட்டது காங்கிரஸ் கட்சி. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வழியும் இல்லை. ஏன்னா அவர்களால் தனிச்சு களமாட முடியாது. தொகுதிக்கு 2000 ஓட்டு வாங்க முடியாது. அப்படியே வந்து நாங்க வந்து தொடர்ந்து வந்து இந்தியா முழுவதும் பெரிய கட்சியாக இருக்கிறோங்கிற ஒரு புருடா மட்டும்தான். அப்ப இந்த இடத்துல எப்படா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி வருவோங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது தமிழக வெற்றி கழகம் வென்ற உடனே வந்து அங்க 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்குது. இந்த இடத்துல சித்தரஞ்சன் சாலையில முத நாள் 11 மணிக்குத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகுதான் வந்து ஆதரவு கடிதத்தை கொடுக்கிறாரு. நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறாரு. எப்ப கூப்பிட்டாலும் திமுக நான் வந்துருவேன் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் சொல்லவே வேண்டாம். அது போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கும் வேற அரசியல் களம் இல்லை. நாங்க வந்து நேஷனல் பார்ட்டி, அதனால எங்க தலைமை முடிவு எடுத்துச்சு, அதனால நாங்க தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம். மதவாத சக்திகளோட இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி சேர்ந்தாலோ நாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகம் என்ன நினைக்குது, விடுதலை சிறுத்தைகள் பிடிங்கி போனாலும் சரி, 2 கம்யூனிஸ்டுகளும் இந்த ஐயுஎம் தன்னிலிருந்து கலந்து ஓடினாலும் சரி, எஸ்பி வேலுமணி தலைமையில எங்களுக்கு பெரும் ஆதரவு இருக்கு என்ற ஒரு முழு நம்பிக்கை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துருச்சு. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சிச்சு. அதில் பெரும் தூணாக இருந்த அம்மையார் சசிகலா அவர்கள் பல்புடுங்கின பாம்பா மாறிட்டாங்க. அது சீருமை தவிர அது அன்றே வந்து பல்லு பிடுங்கப்பட்டது. அந்த அம்மையார் வந்து தண்டனை பெற்று மறுபடி வரும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்களால் வந்து கைப்பற்ற முடியல. இப்ப அவர்கள் 3வது அணி என்னென்னமோ நின்று தென்னந்தோப்பு அப்படி இப்படி நின்று பார்த்தாங்க, ஒன்றும் எடுபடலை. அதுல அம்மா சசிகலா அவர்கள் வந்து 0. பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா இறப்புக்கு பிறகே வந்து தனியா வந்து கட்சிகளை ஆரம்பிக்கப்பட்டு அவரும் தலைமையை பிடிச்சிடலான்னு முடிவுல என்னென்னமோ செய்து பார்த்தார். அண்ணன் டிடிவி தினகரனும் வெல்ல முடியல. இதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றியது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கைப்பற்றிய உடன் மீண்டும் வந்து அதே ஆளுமையை கொண்டு ஆண்டு விடலாம் என்ற நினைப்போடுதேன், ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நினைப்போடு கூட்டணிகளும் மிக அறிவுபூர்வமான சில திட்டங்களை முன்வைத்து அவரும் கையில் எடுத்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வெல்ல முடியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருந்த மேற்கு மண்டலம் முழுவதும் சிதைந்து விட்டது. இப்ப வந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இரு துருவமா நிற்கிறாங்க. இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டாலும் சரி, எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறது தயாராக இருக்கிறாங்க. இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதைந்து விட்டது, அழிந்து விட்டது என்றே கூறலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.